நீ ஆமாம் ஆமாம் நீ எல்லாம் வட்டமாக என்ன வேணா பண்ணுங்கப்பா. இதை போட்டு திருப்புங்க. வேறு அந்த ஏபி மேட்ச்சுக்கு இப்போவே வந்து அந்த சாபுத்திரிலாம் போட்டுருங்க. அன்றைக்கி வந்துலாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். எங்களுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோம். அவங்களுக்கான வீடியோஸ்லாம் நாங்கள் அனுப்ப வேண்டியது இருக்குது. குரூப்பில் சேர்க்க வேண்டியது இருக்குது. நாங்களே சொல்லிடுறோம் பேசாம. அப்படி சொன்னா மாற்றிடுவாங்க. உள்ள வாங்க ரவி. என்ன ரவி நீங்களா பல வருஷம் கழிச்சு வரீங்க. எல்லாரும் வணக்கம் வச்சிருக்கேன். ராஜா வணக்கம் வை ராஜா. என்ன நேத்து பார்த்தா அதே டீம் போறாங்க. பர்ஃபார்மர் இப்பதான் வருது கேமரா. ஹாய் சொல்லு. பேசல. இதுக்காக நான் கஷ்டப்பட்டு வச்சிட்டு இருந்தேன். ஏங்க இந்த டீமை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலங்க. மச்சான் ஆனா நீ உன் ஹைட்டுக்கு எங்கேயோ இருந்து மேட்ச் பாக்குற மாதிரி இருக்குடா. நான் நேத்து தான் பார்த்தேன். குவாலிட்டி இல்ல போல இருக்கு. இன்னும் பெட்டர். ஆமா இன்னும் பெட்டர். என்ன பண்றதுன்னு பாரு. அது வாங்கிக்க வேண்டியது. இருக்கு. ஓகே. நல்லா பேசறதெல்லாம் பேசிட்டியா? பேஸ்ட் மாஸ்டர் யாரெல்லாம் திட்ன திரிட்டியா? இல்ல திட்டல. அப்பப்ப வந்து செய்றேன் வந்து. நான் மறந்துற ஆள பதிவு பண்ணி வைக்கிறேன். அந்த லைனை பிடிச்சிட்டீங்களா? இது ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்குது. இதே கவர். அப்பாடா உருப்படியான ஃபீலிங் கட்சிக்கிறீங்க நீ தான். என்ன கேப்டன் நீங்கள் உருப்படியான ஃபீல்டை கரெக்டான பேச வைக்கிறீங்க. நேற்று அதை தான் பாடா படுத்திக்கிட்டு இருக்க சொன்னால் கேட்க மாட்டேன். இல்லை ப்ரோ உங்களுக்கு இது கிரவுண்டு வியூ வேறு மாதிரி இருக்குல்ல. வெங்கட் நீலகண்டேஸ்வர் பழகி பிச் பண்ணாத. பிச் பண்ணாத. நியூ பால். கைக்கு முதல்ல அடிச்சு பழகுங்க. ரவீனா நைஸ்னா பாய். பேட்டா என்ன
சரி சாய்டா போய். போன பால் இப்படி கொடுத்துருக்கலாம், லெக் சைடு தூரம் கொடுத்துட்டு. இல்லை பால் நீரல சவுண்டு. அது ரெண்டுமே போகிறேன்டா, அடுத்த பால் ரெண்டுமே போகிறேன், கவலைப்படாத. இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சது நான் தான், நானே போடுறேன், கவலைப்படாத சந்தோஷமா. ஆமாம் விட்டதை சொல்றியா இல்லை பிடிச்சதை சொல்றியா? நான் திரும்பி பண்ண பால் எங்க போதும் அங்கதானா நான் திரும்புவேன். ஐயோ இவனுக்கு பாத்தீங்களா, நீ முன்னாடி வந்துடுறா மனதுனா, இவன் எங்க முன்னாடி கேச்சிருக்கேன் அவனுக்கு வீடியோல. பின்னாடி விட்டீங்களா, அது கவர் ஆகாம பின்னாடி விட்டு நான் விட்டது தெரியும், திரும்பி பார்க்கறான்ல. அப்படியே சரி நம்ம விடுறது தெரியும், நான் அந்த கேட்ச் விட்டு தெரியும், கவலைப்படாத. அது நான் அவர் விடுறது மட்டும் கவர் ஆகுமா இல்லையாங்கிறதான கேள்வி. நான் விடுறது கண்டிப்பா கவர் ஆகும், அது நானே எனக்கு அப்லோட் பண்றேன். இன்னைக்கு கேட்ச் மிஸ் பண்ணது நான் தான் முதல்ல போவோம், நான் பார்த்தேன். நல்ல வேலை அவர் பெருசா பாதிப்பு ஏற்படுத்தல, அடுத்த பாலே கொடுத்துட்டு போயிட்டாரு. நேற்று தான் விட்டாரு பாரு. நான் அது எவ்வளோ அவன் ஷார்ட்டாக பார்த்தீங்களா, அடிக்கலாம் இல்லை, கேட்ச் பண்ணி இப்படின்னு கொடுத்தான். நம்ம கேப்டன் எமோஷன் ஆயிட்டாரு. பார்த்தா கன்ஸு சின்ன பார்த்தா சின்ன ஒன்று, கன்ஸு ஒன்று, இத்தனை கேட்ச் சொல்லி எங்கேருந்து ஜெயிக்கிறது? கேப்டன் நீங்கள் நம்ம நீங்கள் பேட்டிங் எடுத்துக்கணும். அதேதான். கமான் ரா பாய் நீலா, இன்னொன்று எடுக்கலாம். கமான் பாய். பேட் ஏதோ உடஞ்ச சவுண்டு வரல, ஏதோ உடஞ்ச கட்டையில் விட்டா அந்த இது வரும்ல, அந்த மாதிரி வருது. அப்படியா? ஓகே. சூர்யா என்ன ப்ரோ இங்கேயா? ஏய் அவன் ஏன்டா அவங்க வெளியே ஷார்ட் தேர்டு? அண்ணா ஷார்ட் தேர்டு. சூர்யா ஆமாம் ப்ரோ ஸ்பின். ராஜா வீடியோல இருக்கு வா. ராஜா வீடியோல கவரேஜ். டவல் அவன்கிட்டே கொடுத்துரு, பேசாம டவல் அவன்கிட்டே கொடுத்துட்றா. ஏ மச்சான் நீட்டு வாங்கி வச்சுக்கடா. ஆ
மச்சானே பால்டா. ஐயோ நைஸ் ரா பாய், கம் ஆன் எடுக்கலாம் பாய், கம் ஆன் பாய். சாரிடா. அவன் ஸ்லோவா ஆனான். ஷாட்ரா பாய், பால் போயிடுச்சுடா. வச்சுருக்கேன். ஆக்சுவலி இவங்க பால் ரெடியாக வச்சுருப்பாங்கண்ணா. எங்கே வெளியே போனாலுமே டக்குன்னு அடுத்த செகண்ட் பால் வந்துடும். ஆள் வச்சுருவாங்க. உள்ளே வச்சுக்கலாமா? ம் ராஜா பாய் ஹாய் சொல்லு. பால் விட்டது நான் தான் சொல்லு. Come on, Ra boy. Nice boy. Some ball. Na ball. Edo pandre. No, he's waiting for the face ball. Yeah. So I just Actually, you cut that face. turned. Nice ball, actually. இந்த மாதிரிலாம் ஏன்டா இது? என்ன கதை விட்டுனாரு? கால் ஏதோ வைக்க முடியல, சிக்ஸ் பண்ணிட்டான். நீ கேட்டி அவன் சொன்னதே? கட் பண்ணி போடலாம் அதெல்லாம். ஓகே, நீ பேசுனதே வீடியோ கட் பண்ணிட்டு அந்த வால்யூம் போடலாம். அண்ணா நைஸ் கேக்கல. சரிடா. சரிடா. ஐயோ பால் விட்டு சிறப்பா பண்ணா. என்கிட்ட சண்டி அந்த ஏதோ ஒரு கேமரா ஒன்று வரல, மேலே பால் மாதிரி நிற்கும், சுற்றி எல்லா பக்கமும் தெரியுற மாதிரி 360 அது. அது வாங்கிக்க. இப்பதானே முதல்ல அது வாங்கியிருக்கோம். நான் திடீர்னு கேமரால பந்து பட்டு என்ன பண்ணுவீங்க? கேமரா பந்து பச்சுனா டேய் நம்ம நெஞ்சில அதெல்லாம் படக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம எப்படி தடுக்கிறோமோ கேமரா எப்படியா தடுத்துடணும். நம்ம மட்டும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ராமசாமி கொடுத்த பணம். இது 45ண்ணா. ஆக்சுவலாக நான் கிரிக்கெட்டுக்குன்னு வாங்கலை, இதுக்கு முன்னாடி இது கோப்ரோ ஒன்று இதாகிடுச்சு கோவா போகும்போது ஃப்ரெண்டோடது. அப்போ இருந்தே வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி இப்போ நான் ஒரு 2 வருஷமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண பாயிண்ட்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக நான் ஜுவல் எடுத்துப்பேன். ஒரு 50,000 ரூபா வரும். இப்போ ஜுவல் எடுக்கிற அளவுக்கு அது தான் 2-3 கிராம் தான் வர மாதிரி இருந்துச்சு. என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன், நான் பண்ணலாம் சரி என்ஜாய் பண்ணு எடுத்துக்க போ. நான் எப்போயுமே நான் கிரெடிட் கார்டில் வந்துட்டு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் 1 பவுன் ஃப்ரீயாக எடுத்துப்பேன். ஃபோனு 1 பவுன் பவுன். ஓகே நகை.
Come on, drop boy. One more wicket. Come on, boy. Oh. இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு பேட்டிங் வரலையே. நான் சொன்னால் உபிக்கிட்ட சொன்னோம் ப்ரோ, இந்த கிரவுண்டில் சேஸ் பண்ணலாம் ப்ரோ, இது பண்ணலாம் அப்படின்னு. சரி நீ கேமராக்கு பயப்படாத. இருங்க, பாலே கையில் நிற்க மாட்டேங்குது, நீ கைக்கு போடுங்கிறீங்க அவன்கிட்ட. Come on, Lanila, get him easy, boy. ஐயோ, இன்னைக்கு நீ நல்லா போடுறானா இல்லை பால் ஏதோ ஆகுதா? நேற்று பவுலிங் குட்டு, டோர்னமெண்ட்டில் யாரும் இப்பெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க. நம்ம ரெட் பால் டோர்னமெண்ட்டாக கொடுத்துருக்கோம் இங்கே. கேட்ச் சிடி. அடிச்சிருக்கலாம் இருந்தாலும். ஆனா சிடி பாத்தீங்களே, உனக்கு பேக்கப் வேற வந்தான்டா, அவனையும் விட்டுருவன்ட்டு. வெங்கட் ரெடியா இருவா பாய். Stop bro, hey, arra boy. Hey Vijay, nice bro boy. நேத்து எங்கடா இருந்த? அதாவது நேத்து ஏன்டா சும்மா இருந்தேன்றதா கேக்குறேன். உன்னை வச்சதே வந்துட்டு அந்த வெளியே போகிற பால் எடுத்து போடுறதுக்கு தான் போல. இவனா Willing Ravi. அப்பி வெங்கட் வரல. இல்ல சூர்யா வேணா சூர்யா, நீ நல்லா தான் போட்டுட்டு இருக்க. இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் பால் நல்லா தான் இருக்கு. வரும் அதுவா தானா வரும். கமான். கன்றா அவ்வளோதான், இதை போட்டு போயேன், ஏன் தேவையில்லாம. ஆனால் நீ ஃபர்ஸ்ட் பால் வரும்போது தெரிஞ்சுட்டீங்க எரிய போனால் மிஸ் ஆகணும்னு நினச்சா அதே மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. ஓகே பரவாயில்ல விடு. அந்த கால் ஸ்கிட் ஆகிட்டே இருக்கு அந்த இடத்துல. பாய் நீ எடுத்த கேட்ச் ரெக்கார்ட் ஆயிடுச்சு ராஜா. நீ விட்ட 2 பால் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஆமாம் ஃபர்ஸ்ட் பால் ஆக்ஷன் தெரிஞ்சதானே, ஆக்ஷன் வருதா? சரி ட்ரை பண்ணலாம் மொத்தம் புட்டாஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் அதை கிளியரா அடிக்கல, அவன் அது கிளியரா அடிக்க மிஸ் ஆயிடுச்சு. அவன் அதான் ட்ரை பண்ணாம வாட்ச் பண்ணிட்டே இருந்துச்சு, அவன் நோட் பண்ணிட்டே அது கேட்டது நீதான். ஓகே ஓகே கேப்டன், கண்டிப்பா நான் கேப்டன். சரி கேப்டன். ஒரே ஹெல்மெட் தான் போடு ராஜா, டோர் போடுங்க. இப்படி பாடி அது அங்க போய் பண்ணு, என்ன வருதுன்னு அங்க போய் பாடு. முன்னால என்ன டெஸ்ட் கிளாஸ் பண்றீங்க? ரொம்ப கொடரமா இருக்கு. நான் கைக்கு போய்
ஏன்னா என்னாச்சு கை ராஜாக்கு? ஓஹோ ஜிம் போய் பாடி தெரியுது. சே இதை நான் கவனிக்காம விட்டனே. பாரு அவன் மட்டும் 2 எடுத்திருக்கான், நீ 1 தான் எடுத்திருக்க. இன்னும் எடுக்கலாம் வா. வெங்கட் முன்னாடி வருவியா? Come on, boy. இதில் வேறு அவங்க 23 hours சொன்னாங்க டாஸ் போடும்போது. நமக்கு 1 hour 40 minutes கொடுத்தா போதும் அப்படின்னா. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக அந்த ஈரத்தில் போட்டு பழகிட்டோம். ஆமாம் அதனால நார்மல் இல்லை அன்னைக்கு எப்படி இருந்தாலும் போட்டுருவோம். அன்றைக்கெலாம் 1.5 மணி நேரத்தில் போட்டோமே. எவனுமே தான் ராங் ரன்னப்பே கிடையாது. ஆமாம் இவன் நீலாவுமே இங்கேயே போடுவாங்க. ஆமாம் நமக்கு டீமில் இருக்க லாங் ரன்னப்பே சதீஷ் ஒருத்தன் தான். ஆனால் அவனும் வந்துட்டு சர்க்குன்னு போட்டுறான். ரெடியா? கமான் போய் எடுக்கலாம் வா. நியூ பேட்ஸ்மேன். ஓ இங்கே பார்த்தீங்களா? இங்கே வழுக்குதே. இங்கே இது போட்டிருக்கலாம் ஆக்சுவலாக. ரவி போதும் அப்படியே. ஐயோ நைஸ் ரா பாய். Catch! வெளியே கமாண்டா பாய் எடுக்கலாம். ஓ ராஜாவா? ராஜா வாடா பாய். டேய் ஏன்டா நீ விளையாட வந்து 2 மாதம் தான் ஆச்சு. அழகு கை சுத்து. கேப்டன் பவுலிங் தரான். ஆமாங்க அவன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிறான். ஒரு ஓவர் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். பவர் பிளே முடிட்டோம் மச்சான். இன்னைக்கு கேமரா வந்தால் தான் நீ பவுலிங் போகணுன்னு இருக்கு. இன்னைக்கு பார்த்துடலாம் நீ என்ன பேசுறன்ட்டு. பிரசாத் இப்போ சூர்யாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் கிடச்சிருச்சு மச்சா. பார்த்து சரி. Nice throw boy, come on. Ayyo, sorry. Hey! Ay.
சுற்றிக்க இப்பயே அடுத்த ஒரு போடு சுற்று. சூர்யா வெளியே. ஆ கமான் சரி எடுக்கலாம். நைஸ் ரா பாய், நைஸ் ஸ்டாப் ரா பாய். ஓ ப்ரோ பிச்சில் ஓடாதீங்க ப்ரோ, பிச்சில் ஓடாதீங்க. ஓட்டைக்குள்ளோ இல்லை இல்லை அவன் சூர்யா வெளியே தானே. பிரசாத் டீப்பா டீப். ஐயா வேகமாக போவீங்களாம் டாக்டர் சாரே, கொஞ்சம் வேகமாக போவீங்களாம். பேட்ஸ்மேன் வந்துட்டார் போங்க. ஒரு நடுவில் சென்ட்ரல் ஓடாதீங்க பிச்சில், இதாக டேமேஜ் ஆகும். வெளியே தான் சரி எடுக்கலாம் வா. கமான் பாய். விஜய் குச்சதை பார்த்தீங்களா? யாரு? ஆமாம்மா என்னாச்சு? ஒன்று உள்ளவா, அப்போ பிளேயிங்க்கு ஒன்று உள்ளவாடா. நிற்கலாம் இல்லை பேட்ஸ். ஓகே ப்ரோ, ஓகே தான், ஓகே. இல்லை பேட்ஸ்மேன் ஓகேன்ட்டார், ஓகே தான். தேங்க்ஸ் ப்ரோ. बढ़िया बढ़िया बाल रहा भाई. அப்படியா சரி சரி. இல்லை இங்கே வந்து அடித்தானே ஷார்ட்டா. விஜய் ஷார்ட்டாக விழுதுறா பால், கொஞ்சம் மட்டும் லென்த்து குட் லென்த்தில் போடு. அடுத்தவர் நீ தான்டா கேட்கலாம். இல்லை கேப்டன் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கோம், அவன் ரொம்ப நாளாக கேட்டுனுக்கிறானே அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கல்ல மச்சான், அரவணை ட்ரை பண்ணி பாடுறா, இல்லைண்ணா வழுக்குதுண்ணா. அவர் போறதாங்க காமெடி. நீங்களும் விட்டீங்க, அது வலுக்கு ஓவர் தானே.
ஓகே கமான் எடுத்துக்கலாம். ஐயோ பால்ரா பாய். பிளேயிங் 11 பிளேயிங் 11 ப்ரோ. அப்போ சார் பிளேயிங் 10 வந்துட்டாரு. அப்போ ஸ்கோர் 6 6:34. அந்த ஓட்டக்குள்ள வந்துடுறா. எல்லாமே come on boy. Hey! 4. மச்சான் சம ஸ்லைடா. ஆனா ஜட்டு மாதிரியே ஸ்லைடா. பரவாயில்ல தோச்சிக்கலாம். உன் கவலை எனக்கு புரியுது. மேலே படலையா? ஐயா உங்களுக்கு அங்கே வழுக்கிற மாதிரி இங்கேயும் வலிக்கிட்டு தான் இருக்கு. ம் அவர் தான் பார்க்குறாரு. ஏன் ரவி அண்ணா கேட்ச் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கேட்சர் ரவி என்ன ரோஹித் ரவி ரெக்கார்ட் பண்ணியாச்சு. சாதிச்சு 2 வைட போட்டு என்ன சாதிச்சீங்க? அது ஸ்விங் இப்படி வரும் பால், அது அப்படி போயிடுச்சு. இந்த விக்கெட் ரவி வலிக்கு தெரியுதுங்களா? அதோட மோசமா அங்க வலிக்கு. இந்த விக்கெட் ரவி எனக்கு. அவங்க நான் ஸ்கிட் அடிக்கலடா. சிறுத்தை சர்மா நீங்க சிறுத்தை சர்மா ஒரு ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன். ஐயோ டைவ் பத்தி ஏதா சொல்றீங்களா? நான் எங்கடா அடிச்சேன்? யூ கேப்டன் இட் ரைட்? யா we have நல்ல ஃபீல்டர்லாம் இங்க இருக்காங்க. விஜய் வெங்கட்லாம் அட ஓடி போய் ஜட்டு நான் வைக்கல மச்சான். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயே வழுக்கு bowling போடும்போது. அது ஸ்விங்கடா. நம்ம போல பால் எங்கடா நேத்தில உளுந்து ஃபீலிங் பண்ணலையே சூர்யா. இன்னைக்கு எப்படி இந்த மாதிரி உளுந்து ஃபீலிங் பண்றீங்க? நான் எங்க இன்னைக்கு விழுந்தா ஃபீல்டிங் பண்ணலையே. வெங்கட்லாம் சின்ன பையன் நிக்கலாம். அது சிங்கிள். ஆனா நைஸ் ட்ரை. அது சிங்கிள். எத்தனை டைம் என் பால் கேட்ச் விட்டீங்க ஞாபகம் இருக்கா? இத ரெக்கார்ட் பண்ணு. ஒரு டைம் கூட அந்த கேட்ச் புடிச்சதே கிடையாது வாழ்க்கையில. அவன் பால் எப்பவே கேட்ச் விடுறீங்களாமே? ஆமா. இல்லன்னு சொல்லுங்க. யாரு போட்டாலும் விக்கெட் விழுது. ராஜா
இது ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காதா போட்டு பழகிறதுக்கு. என்ன கரெக்டு தானா? இது ஒரு நல்ல சான்ஸ் கிடையாது போட்டு பழகிறதுக்கு. நீங்க அப்படி போனா போவே மாட்டேன். சும்மா கேமரா ரெக்கார்ட் இல்லடா நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டியது. இவன் பாத்தீங்களா கேமரா பேச பயப்படுறாங்க. போனா நீ போனா அப்படி போனா போனா லெஃப்டா பேட்ஸ்மேன் லெஃப்டா ஏன் ப்ரோ லெஃப்டெல்லாம் வரீங்க நீங்கள் 4-6 கூட அடிங்க சிங்கிள் மட்டும் அடிச்சு கடுப்பேற்றாதீங்க சரியா இதில் ஓடுனா 2 ஓடுங்க சிங்கிள் மட்டும் ஓடினீங்கன்னு வச்சிங்களேன் அதுக்காவது ஓட்டம் பார்த்தீங்களே ராஜா அப்போ என்ன பவுலிங் கிடையாதா எடுக்கலாம் சிடி இப்போ பவர் பிளே முடிஞ்சு தானே பவர் பிளே முடிஞ்சுண்ணா ஸ்கோர் அம்பேர் 43-7 விஜய் விஜய் வேணா மாறிக்கிங்க பிரசாத் அப்படி விட்டு நீங்கள் இப்படி மாறிக்கிங்க அண்ணா போதும் 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 விஜய் அங்கே வேணாம் போதும் போதும்டா போதும்டா ராஜா அங்கேயே வா சரி வந்துருங்க பின்னாடி வந்துருங்க இல்லை மாட்டேன் எப்படி இருந்தாலும் அது பால் வழுக்குதே எதுவும் பின்னாடி தான் அடிச்சது பால் ஹெல்மெட் பால் கேமரா இல்லையா பார்த்துக்கலாம் அது ரொம்ப திக்க எட்ஜ் வாங்கிச்சு மச்சான் எட்டில் காமான் பாய் எடுத்து விடு இந்த ஒரு விக்கெட் நமக்கு தேவை காமான் போய் கொடுத்துறாரு கேட்ச்ரா விஜய் இல்ல கேப் ஓடுங்க ஓடு விஜய் நைஸ் லைன்ரா லைனுக்கு வந்துட்ட பாரு மத்தியா மனதன் உசாராயிட்டாரு நான் ஓடல நீ ஓடிக்க விஜய் போன பால் போட்ட லைன் வாடா அங்கே போடாது இங்கே போடு ஆமாம் அப்படி இப்படி போகிறதா இருந்தால் சறுக்குன்னு உள்ள போட்டுரு
முதல்ல நல்ல ஜம்ப்பு. டேய் எப்படா நான் படுத்து தாண்டா எடுக்கணும் பால. ஐயோ சாரிடா. ஆ வெளியே தான் நிற்கிறேன் நான் இப்போவே. அவுட்டு ப்ரோ, அவுட்டு ப்ரோ, அவுட்டு 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 ப்ரோ, அவுட்டு ப்ரோ ப்ரோ, அவுட்டு. இல்லையா நான் ஆடல கடா மச்சான். வீடியோ இருக்குது, கவலைப்படாத, நம்ம வீடியோ போட்டுக்கலாம். டிஆர்எஸ் இருக்கா சார்? இல்லை இல்லை, அவுட் அவுட் அவுட், எஜ்ஜு எஜ்ஜு. டிஆர்எஸ் நான் போட்டு காட்டுறேன். இது சவுண்ட் வரல, அது நிக்காச்சு. வெங்கட் இதான்டா சான்ஸு, கேள்றா. இன்னைக்கு அவருக்கு யார் நல்லா இருக்கு ப்ரோ? க்ளீன் டிஃப்ளெக்ஷன் எதுவுமே என்ன ப்ரோ? வெறும் சவுண்ட் மட்டும் கேட்டால் கூட ஒரு பால் டிஃப்ளெக்ட் ஆகாமல் க்ளீனாக கையில் வருது. என்ன பண்ணுறது, அவருக்கு நேரம் நல்லா இருக்கு. விஜய் ஆடலக்கடா நீ, உனக்கு இன்னைக்கு விக்கெட் வரக்கூடாதுன்னு இருக்கு போல. போடு பாய். ஐயா என்னங்கய்யா பண்றீங்க? இல்ல மச்சான் கவலை பாத்தியா? 4 போனதில்ல, நான் வீடியோ மறைச்சிட்டேன். வெங்கட் கேட்டது பாத்தீங்களா? வீடியோ மறைச்சிட்டேன். ஏய் த்ரோடா பாய். ஏய் மாறு லெஃப்ட்டு, அவர் இருப்பாரு. மனோஜனா இப்படி வந்துருங்க. ஏய் அவர் தாங்க வராருல்ல, நீ போ. வெங்கட் பார்த்தீங்களா, அப்பயும் நகராமல் இருக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். கமான் பாய். எத்தனை அங்கர்றா அங்கர்றா. பாக்கல்டா சைடா. தெளிவா இருக்கான். ஐயோ ரெண்டு வா ரெண்டு வா ரெண்டு வா. ஏய் இல்ல இப்ப ஃபீல் பண்ணி தான் அவன வாங்க வாங்க. வர வர சூர்யா பாய் ஆனா வர வர வாங்க. விக்கெட் எடுப்பீங்கன்னு கேட்ச் கொடுத்தா செட்டால விக்கெட்ல வர வாங்க. இதோன் ஓவரா இந்த பக்கம் இல்லங்க வாங்க. ஏய் பவுலர் பாத்தீங்களா வெங்கட்டா? சரி அந்த பிசி இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு கிளிப் அவருக்கு ரெடி பண்ணிடலாம். 4 கேட்ச் ட்ராப்பு.
வெங்கட் மீடியமாடா மச்சான் டேய் சரி எப்படி போடுவான் போடுவானா ஏய் நான் நீ பவுலிங் போட்டே பார்த்ததுலடா நான் ராயல் வாரியர்ஸில் போட்டேன்ட்டு மச்சான் டே அப் டு ஓகேவா நீ போடு நான் பார்த்துக்கிறேன் தெரில பார்ப்போம் இருங்க ஒரு பால் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆமாம் சரி கஷ்டம்தான் அப் டு கஷ்டம்தான் நான் போகிறோம் இனிமேல் பவுலராக மாற்றிடலாம் நல்ல ஸ்விங் இருக்குடா ஆனால் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணு ஆமாம் 2 வைடுமே ஸ்விங்கு தான் பால் ரிலீஸ் ஆகும்போதே ஸ்விங் ஆகுது அதுக்கு என்ன பண்ணுற ரிலீஸ் பாயிண்ட் அப்படி இருக்கு கேட்ச் லெஃப்ட்ரா ஃபீல்டிங் அழகு மட்டும் மாறிப்பியான் உள்ள வந்துருங்க லெஃப்ட்டுக்கு நீங்கள் இப்படி வந்துருங்க அழகு இங்கே வந்துடும் நல்லா தொடச்சி போடுறா இறங்கின மாதிரி தான் தெரில க்ளோஸ் கால் தான் நான் தான் கொடுத்துருப்பானா பால் ராடு இவ்வளோ நல்ல பவுலர் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிறோம் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரில பால் ராடு மச்சான் என்னடா பண்ண பாத்தீங்கல்ல சிடி பேட்ஸ்மேன் எப்படி தகர்றாருன்ட்டு என்ன மச்சான் டேய் ஆனா அந்த லெஃப்ட் அவுட் ராடி ஆமா நல்லா சொல்லவே இல்ல அவனுக்கு இப்ப ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு என்ன இப்ப இப்படி போடுறானே இல்ல அங்கெல்லாம் பால் வராது பாத்தீங்களா சிடி வராது சரி கேட்டிங்களா அங்கெல்லாம் பால் வராது கேட்ச் விட்டதை பாத்தியா ஒரு ஆளு ஒரே அடிதான் அடிச்சான் 3 பேஜ் சதுர விட்டேன் இத்தனை பவுலர் போடுறீங்க நிறைய இருக்கு ஐயோ பேச சாவடிப்பானே பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய கேப்டன் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறீங்களா ஆமா சாப்பாடு இருக்கா அவரும் அப்போ இவனுக்கு வராதே அப்போ எங்க அந்த உருவத்தை காணோம் வந்தது வந்தீங்க சாப்பாடு இருந்துருக்கலாம்ல அப்படியா அம்பைட்ட கேட்போம் அம்பையர் டிஃபன் வருமா யார்ட்டா சொல்லலாம் சொல்ல முடியுமா ஏன் அவர் வர மாட்டாராமா ஒரு மரியாதை இல்லை அழகு எங்க இருக்கு அவ்வளோ வர சொல்ல ஆக்சுவலாக நான் இங்கே வச்சாதான் எல்லாருக்குமே நார்மலாக இருக்கு கேட்டேன் அவர் வர மாட்டாராமா அவ்வளோ இதுவா நாங்க பண்ணலாம் போடுறீங்களே நீங்க நான் பண்ணது எனக்கு சொல்றேன் நேற்று எதுவும் இல்லையாண்ணா நேற்று நான் அடித்தது மட்டும்தான் இருக்குது விட்டது எதுவுமே இல்லையே விடலையே நேற்று அதுலேயும் போட்டுக்கலாம்
நான் வந்துட்டு நீ அழகு இங்கே வாடா டேட்டா அழகு சீக்கிரம் இங்கே வாங்க ஹெல்மெட் ஸ்டாப் மாட்டு ஸ்டாப் மாட்டலாம் கேமரா கீழே வந்துடும் ஹெல்மெட் கீழே வந்துடும் ஓகேவா ஹெல்மெட் போடலையா வேண்டாங்கிறீங்களா மச்சான் நல்லா போட்டுட்டு இருக்க ஆஃப் சைட்லேயே போடுறா என்னடா பால் பாய் உண்மையிலே சூப்பராக போடுறான் இவனை பேசாம பவுலராக மாற்றிடுங்க ராஜா நீ இப்படியே நீ வந்து நிற்கிறான் ஃபீல்டரு கமான் பாய் சூர்யா மொதல் பால் பிடிச்சிக்கிறேன் இன்னைக்கு அவுட்டு பிச்சில் நடக்காத இப்படி வா இதை நான் ட்ரை பண்ணி அடிச்சுட்டு நீ அதெல்லாம் ட்ரை பண்ணல மூடு நீ போட்டது இங்க இவன் போட்டது இங்க ஏறிச்சு மச்சான் ஆனால் என்னடா ஸ்விங்கெல்லாம் ஆகுது உனக்கே தெரியலதான் நானா சிடி அவனுக்கே தெரியல எப்படி போறான் பால் ஸ்விங் ஆகுது எல்லா பாலும் ஸ்விங் ஆகுது என்ன பண்ண வீடியோ வேணா உங்களுக்கு காட்டுறேன் இவன் போட்டது அவ்வளோதான் இப்போ அவன் கையில் பிடிக்க முடியாது பார்த்தீங்களா சரி இந்தாங்க இந்த ஷூ வேணா கழட்டி அடிச்சிருங்க அப்படியே அந்த ஓப்பனிங் மேட்ச் அவ்வளோ தைரியமா ஆட்டிருந்தாப்ல நீங்க போட்ட பால் அப்படியே நம்ம போட்டதுனால தானே இந்த மாதிரி ஆடுறான் அவர் போடுற மாதிரி போட்டீங்களா நீங்க யாருன்னா அவர் எப்படி போட்டாரு பாருங்க கேமரா பா சிறுத்தை சிறுத்தை ரவியா சிறுத்தை சர்மா அதெல்லாம் சிறுத்தை சரியா அப்படியே குத்தி அழகா பவுன்ஸ் ஆச்சு லாஸ்ட் பால் சரியா நீதான் ஓபனிங் பேட்டிங் யாரு நானா ஏன்னா பவுலிங் போட அதே மாதிரி தான் அவுட் ஆகும் நானும் என்ன பவுலிங் போட சொன்னா வரல அதாவது சொல்லி சொல்லடா பரவாயில்ல சொல்றா போலாம் அப்படி போலாம் கண்டென்ட் ஜாலியா இருக்கு கண்டென்ட் ஒண்ணு ஜாலியா இருக்கு நான் தான் கிடைச்சேன் சொல்றா ஏன்டா போல ஏன் போல நான் அப்புறமா தனியா சொல்றேன் அவனுக்கு அடியில வலிக்குதான் 2 மாசம் எதுக்கு இல்ல 2 மாசம்னா அவர் என்ன நினைப்பாரு ஆமா வயசுக்கு வந்து 2 மாசம் ஆகும் பேசிட்டு டச்சில கை வரணும்னு சொல்லிட்டாப்ல கை வரலையா இல்ல அப்பலாம் இல்ல கை வரல அண்ணா அவன் அண்ணா அது முன்னாடி என்ன நான் டிஸ்ட் மேட்ச் போட்டேன் கை டெஸ்ட் கிளாஸ் போட்டானா ஒரு லெஃப்டா ரைட்டா ப்ரோ பேட்ஸ்மேன் ரைட் லெவன்த்து நினைக்கிறேன் 11th சிங்கிள் எண்ட் தானே சிங்கிள் எண்ட் வந்து
லெஃப்ட்ரா பாய்ஸ் மாறுங்க. ராஜா ஜெய் 6 இல்லை செவுத்துல நேரம் அதில் இல்லை காம்பவுண்டில் தான் பாலை இடிச்சது. வேண்டாம் 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 அண்ணே. அவன் ரைட்டு வா, இப்படி வா, பேட்ஸ்மேன் ரைட்டு வா. செஸ்ட் கிளாஸ் போட்டான், கை வரல கால் வரலன்ட்டு. ஏய் இப்படியா பார்த்தீங்களா, நாய்க்கு அதெல்லாம் நகருது இப்படி. ஐயோ ஐயோ சரி, பவுலர் சொல்கிறது கேளுங்க ஒழுங்கா. கேப்டன் சொல்லுங்க கொஞ்சம், பவுலர் சொல்கிறீங்க. ஆமாம் ப்ரோ, மீடியம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவன் நீங்கள் வந்தது கூட கவனிக்கல, தலையாட்டிட்டான். நீங்கள் போதுமானு கேட்டிங்க தெரியுங்களா, அவன் உங்களுக்கு திரும்பி கூட பார்க்கல, ஊன்ட்டான். ஏதோ சொல்லுனேன் நின்றுக்க. நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பாய் சாரி பாய். 17 நினைக்கிறேன், நான் கேட்டு சொல்கிறேன். கவர்மெண்ட் லெக் சைடு போடும்போது மட்டும் எல்லாம் வேகமாக போடுறாங்க சிடி. நான் உங்களுக்கு ஃபிங்கு தான், ஆனால் சத்தியமாக அவன் தெரிஞ்சு போடல. அவன் கை ஆனால் எப்படி பண்ணுறான் சிடி அவன். இந்த வரல ஒயிட். இன்னும் ஒரு பால் கூட போடல. அது கூட வெங்கட் முதல் நல்லா போட்ட. சரி வந்தாங்க மழைப்படி. டே சத்தியமாக எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுரா, ப்ளீஸ்ரா. ஃபேஸ் அட்ஜஸ்ட், ஃபேஸ் கூட குறைச்சிக்கலாம், கரெக்டாக மட்டும் போடுறா. ப்ரோ ஓவர் சேஞ்ச் ஓவரே போடல, ஒரு பால் கூட போடல. போடல 5 வைடா 6 வைடா ப்ரோ. மனதுண்ணா ஓவர் முடிச்சு 6 வைடு. அது அவன் பேர்லேயே போடுங்க மறக்காம ப்ரோ. பவுலர் சேஞ்சு, அந்த வைடு எல்லாமே அவன் பேர்லேயே போடுங்க, மறந்துடாதீங்க. இப்படியே போடாத. ராஜா என்ன வேகமாக போடுற இன்னைக்கு, அப் டு நிற்க வேணாவா. மீடியம் ப்ரோ இவர். அவன் போட்டு விடுங்க.
ஏதோ ஜிம்மிலேருந்து வர மாதிரியே இருக்குல்ல. ஆனால் அவர் சொன்ன மாதிரியே பண்ணுறியடா. அவர் உங்ககிட்ட ஓவர் கொடுக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? சரி அவன் போட்டது போய் நீ போய் வாங்கிட்டு போட்டுனாரு. அதே மாதிரி சொன்ன சொல்லை தவற மாட்டோம் இந்த கோட்டை சாமி. நீங்கள் இப்போ விக்கெட் எடுங்கன்னு சொல்லுங்களேன். சரி அவங்ககிட்டே பாஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஐயோ நைஸ்ரா பாய், சூப்பர்ரா. அம்பையர் ஸ்கோர் என்ன? அம்பையர் 88. செஸ்ட் கிளாஸ். ப்ரோ ஸ்கோர் 89. 12. 13வது ரன்னிங் கரெக்டா? 12th தான் ரன்னிங்கேவா? ஓ காட். ஓ வெங்கட் போட்டோம். வா இதான் தடுக்க முடியாத அகல பந்துரா. அவன் ஃபைனலுக்கே டஃப் கொடுப்பான் போலதுரா. கரெக்டாக வந்துட்டு 58 நிமிஷம் ஆயிருக்கு மேட்ச் ஆரம்பிச்சு. 59 நிமிஷம். பதிமூணாவது 12வது ஓவர் 13வது ஓவர். ஃப்ரீயாக போடு. நல்லா போட்டுட்டு இருந்த முதல் 2 பால். ஐயோ கேப்டன் வரலையா? யாரு? ஓ நீங்கள் அவனை சொன்னீங்களா? என்ன விட்டு இது வந்துட்டு 2வது 3வது. ஆமாம் இல்லை நீ போடும்போது கான்ஃபிடென்ட்டாக போடுற. என்னடா பண்ணுற? ஸ்பின்னர் அடிபட்டிருக்கா ஒரு வக்கீல தலை. ஓகே பாலா டைல்ஸில் வலிக்கி விழுந்துட்டேன். கட் டைல்ஸ். கேட்ச். ஐயோ பாய். ஆனா விஜய் உனக்கு இன்னைக்கு விக்கெட் கிடையாதுடா. பாய் நீ அங்கே தான் உனக்கு நீ இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க பார்த்தியா? தொப்பை இப்படி தெரியுதுடா. அவர் ஃபீல்டரே கிடையாது.
ஏய் பேபி கேட்றா அவன் போட்ட நீ பாட்டி அவன் போட்டான் 2-3 பால் ஓவர் விஜய் பார்க்குறான் இன்னும் நான் 4 பால் தானே போட்டேன் எனக்கு ஓவருங்கிறீங்க அம்பையர் ஓவர் ஸ்கோர் அம்பையர் 1295 விக்கெட்ஸ் 5 6 நான் 12-95 6 விக்கெட்டு 6 ஏய் ரோஹித் ரவி 95-12 95 6 புஷ் பண்ணிடலாம் 1 hour ஆயிடுச்சு ப்ரோ 2 hour டிலே தான் போட்டுடலாம் கொஞ்சம் உள்ள போடு அவ்வளோ மேலே வேணாமா டேய் சரி இது எப்படி நோ பால் கொடுக்கலாம் அநியாயம் நோ பால் சிடி எனக்கு ரவி அது பேர் என்ன எனக்கு ரோஹித் ரவி இருக்கிறது நோபால் ட்ரீட் ஏ இல்லை ஃப்ரீ ஹிட் உள்ளதான் இருந்த ஓகே சரி உள்ளே நின்று அந்த நோபால் 4 அடிச்சதா ஓகே சரி உள்ள வந்துடுறா விஜய் இங்க போறா திருப்பி பயில் இப்படி ஆமாம் இப்படி வச்சா தான் நிற்குமோ ஓகே அப்படி வச்சா நிற்கும் சரி விடுங்க நின்றுச்சு எனக்கு பீமர் ரவி இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா கேளு இன்னும் கொஞ்சம் மட்டும் முன்னாடி பாலை பிச் பண்ணி போடு கேட்ச் ரவி நீயே எடுக்கலாம் ரவி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடலாம் ரவி இன்னும் கொஞ்சம் மட்டும் முன்னாடி பிச் பண்ணலாம்
பரவாயில்ல போடலாம் ஒரே பால் எய்ம் பண்ணி ஓ நான் முன்னாடி கலெக்ட் பண்ணால் நோ பாலா? ஐயோ அதை மறந்துட்டேனே. அம்பேர் ஓவர் 13. ஓகே மச்சான் முடிச்சுட்றா. நீ எங்காடி இது பிரசாத் இல்லை விஜய் எங்கே போகிறான். சரி நீங்க ஆடு, நீங்க ஆடு விஜய் மச்சி, இங்கே ஆடு விஜய் கொஞ்சம் நேரம் ஆடு. இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் மேட்ச் முடிக்கிற மாதிரி பார்த்தீங்க. நம்ம ஆல்ரெடி 1 hour 5 minutes ஆகிட்டோம். இன்னும் ஒரு 35 minutes இருக்குது. இங்கே வந்துருங்க பாய். ஏதோ சவுண்ட் வருது. இருக்கு ப்ரோ இன்னும் ஒரு 35 நிமிஷம் இருக்குது, அதுக்கு முடிச்சிடலாம். ஐயோ பாய் அங்கே ஷார்ட் ராபர். கீப்பர் பேடா ப்ரோ? அது என்ன ப்ராக்டிஸ் கீப்பரா நீங்கள்? ஓகே கேட்ச்ரா. ஐயோ லெஃப்ட்ரா மாறணும் சிடி. அழகு இருக்கட்டுமா சிடி தீபாவளி. சிடி ஏன் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க? டேக்கன்ரா பாய். பால் எப்படி வந்தாலும் வேகம் வலிக்குது தானே. கரெக்டாக நரம்பு அந்த சீம் வந்து என் நரம்புல வந்து விழுகுது. பால் ஈரத்தில் வேற இன்னும் கொஞ்சம் வலிக்கும். போன பாலோட இந்த பால் ரொம்ப இது ஹைட்டாக நின்று வரல ராஜா. குயிக்கர் டெலிவரி 2 டெலிவரி போட்டிங்கன்னா அவுட். அவர் குத்தி டர்ன் பண்ணுறோம்ல. சரி நீ ஏன் வந்துட்டு ஹோப் போட்டு இது பண்ணுன்னு சொல்ல. உனக்கு யார் என்ன சொன்னாங்க? 70% நீயே எனக்கு வேணாம் முடியாதுன்னு. அப்போ நீ எதுக்கு விளையாட வர? மனோஜ் நான் அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் உனக்கு இதெல்லாம் தான் சொல்லுவேன். பிச்சு இதாக இருக்குது வரல. அதெல்லாம் நீங்களே என்ன ஒரு பால் அங்கே போட்டால் அடுத்த 2-3 பால் இங்கே கரெக்டாக இருந்துச்சு. அந்த 3ஆவது பால் வழுக்குச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஹோப் விட்டேன். உன்னை வந்துட்டு பால் ஷார்ட்டாக விழுதுனாலே நீ வந்து கையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சி அடிக்கிறேன்னு அர்த்தம். சரியா? லூஸாக சும்மா அங்கே தூக்கி போட்டு பாலை இன்னொரு வந்துடுச்சு. போதும்ல. அது 10 பேர் தானே 2 எடுத்தாலும் முடிச்சு. அவங்களும் 10 பேர் வந்ததே 10 பேரா? ஆமாம் 10 பேர் தான். பிளேயிங் 10 ப்ரோ? ஆமாம். ப்ரோ ரைட்டு தானே? லெஃப்ட் இன்னொருத்தர் இருக்கானா அப்போ? ப்ரோ லெஃப்ட் அனுப்போம், தயவு செஞ்சு அதை 2 லெஃப்ட் அனுப்புங்க. ரைட்டு லெஃப்ட் அனுப்பிங்களா இது பண்ணாதீங்க.
மொத்தம் 2 விக்கெட் தான். ஏன்டா மயிர் கேட்காம இருக்க? லேட்டு டிஸ்டர்பாகவே இருக்கும் மச்சான். கேள்றா அவுட்ரா அவங்க நல்லா வந்து இப்படி ஆடுறா நீ கேட்காம. அவ்வளோதான் அவுட். என்னது ஹைட் கூட கஷ்டம் தான்டா ஆக்சுவலாக. பட்டுச்சு பால் கண்டிப்பாக ஸ்டம்ப் ஹிட் ஆகும் பால் ஹிட்டிங் தான். வெங்கட் உண்மையே நல்ல பவுலரா நீ. ஆனா என்ன இப்படி போடுறனாக்கா மேட்லலாம் பால் நல்ல சறுக்குன்னு வரும். நல்ல வேலை நீ சொன்ன அப்பு நிக்காத பின்னாடி நில்லுன்ட்டு. நீ பாட்டுக்கு எதையா நிக்க வச்சுன்னா வாயெல்லாம் வச்சு விட்டுருப்ப போல இது. ஆஹா நான் உனக்கு வீடியோ காட்டுறேன்டா. அதான் நல்லா கவர் பண்ணிட்டாரு. அது எல்லா பேட்ஸ்மேனுக்கும் எல்பி கொடுக்கும் போது அந்த ஒரு இது இருக்க தான் செய்யும். சரி லாஸ்ட் விக்கெட். ஆமாம் ஐயோ நான் எதிரா பாய் காமான் எடுத்து விடுங்க. போட்டு எல்லாரும் கேட்டு வந்துச்சா விஜய் தவிர? பால்ரா பாய் சூப்பர் சிடி அழகா போட்டீங்க. இது தப்பா போட்டீங்க. வழுக்கு சிரி. ஆமாமா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த ரூல்லாம் இல்லைல்ல. டெம்படி சொன் பார்த்தீங்கல்ல. போல்டு நினைச்சேன். நைஸ். இதெல்லாம் இருக்குமா?